அனைவருக்கும் வணக்கம். பாபா பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். இப்போ இருக்கிற வானிலை நிலவரப்படி ஏராளமான இடத்துல அதீதமான மழை பெய்துட்டுருக்கு. இன்னும் புயல் வெள்ளம் வரக்கூடிய அபாயங்கள்லாம் இருக்குது. பேரிடர்களெல்லாம் சந்திக்க வேண்டி வரும்னு வல்லுநர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிறைய செய்திகளை கேள்விப்பட்டுருக்கோம். நடுத்தர வர்க்கமாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப ஏழை எளிய மக்கள் இதனால் பெரிதும் பாதிக்கப்படுவாங்க. உயிர் சேதங்கள் ஏற்படலாம், பொருள் சேதங்கள் ஏற்படலாம். இதெல்லாம் இல்லாமல் தவிர்க்கணும்னா நம்ம எல்லோரும் இந்த கடவுளை தான் பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா பிரபஞ்ச சக்திங்கிறத நம்ம எல்லா ரூபத்துலேயும் வணங்கிட்டு தான் இருக்கோம். நம்ம எல்லா தெய்வங்களையும் வணங்குறோம். அப்போது நமக்கு அந்த கடவுளுடைய அனுகிரகம் கட்டாயமாக இருக்கும். பாபா இது மாதிரி இக்கட்டான நேரங்களில் எப்படியெல்லாம் கை கொடுத்தாருன்னு அப்படின்னு சச்சரித்தில் ஒரு கதை வருது. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு தடவை சீரடியில் மிகப்பெரிய காற்று மழைவாக சீரடியே ஒரு வெள்ளக்காடு மாதிரி ஆயிடுது. அது ஒரு சின்ன குக்கிராமம், சின்ன கிராமம். அது குக்கிராமம் தான். அதில் அவ்வளோ மழைகள் தாக்கு பிடிக்க முடியல, ஒரே வெள்ளம் மாதிரி இருக்குது. அப்போ எல்லா ஜனங்களும் என்ன செய்யணும்னு தெரியாமல் நிறைய பேர் அதில் கொஞ்சம் ஏழை மக்கள் தான் ஜாஸ்தி. அவங்க எல்லோரும் மசூதி நோக்கி தான் ஓடி வராங்க பாபாட்ட தஞ்சம் அடையிறதுக்காக. அது மட்டுமல்ல, கால்நடைகள், அதாவது இந்த ஆடு மாடு, இந்த நாய் பூனை போன்ற சின்ன பிராணிகள், அப்புறம் காக்கா குருவி போன்ற சகல ஜீவராசிகளும் அந்த மசூதிக்கு தஞ்சம் அடையுது. அந்த மசூதி ஒரு சின்ன இடம்தான். ஆனால் பாபாவோட மனசு மிகப்பெரிய மனசு. அவர் எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்குறாரு. அந்த மசூதி சின்னதாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குது. ஆனால் காற்று மழையும் நிற்கிற மாதிரி தெரியல. நேரம் ஆக ஆக அதிகமாகிட்டே போகும்போது ஜனங்க ரொம்ப பயப்படுறாங்க. பயந்துட்டு பாபாட்ட வேண்டுறாங்க, இந்த மழை இதுலேருந்து எங்களை காப்பாற்றுங்க, மழை நிற்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது செய்யுங்க பாபான்னு சொல்லி எல்லோரும் பாபாட்ட கெஞ்சுறாங்க. பாபாவோடைய இறக்கமுள்ள மனசை எங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. உடனே அவர் அந்த மசூதி விட்டு வெளியில் நின்று வானத்தை பற்றி சொல்கிறாரு. உன்னுடைய சீற்றத்தை அடங்கி இரு, நிறுத்து அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையிடுற மாதிரி ஒரு தோரணையில் குரல் கொடுக்குறாரு பாபா. அவருடைய குரல் இந்த வருணதேவனுக்கும் தெரிஞ்சிருச்சா, வாயு தேவனுக்கும் தெரிஞ்சுதான் தெரியல. அதி அற்புதமான முறையில் அந்த காற்று மழையும் கொஞ்ச நேரத்தில் படிப்படியாக குறைஞ்சிருச்சு. காற்று வீசுறது குறையுது, மழையோட தீவிரம் குறையுது, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வானத்தில் அந்த கருமேகங்கள்லாம் நீங்கி வானம் நிர்மலமாக ஆயிடுது. சந்திரன் பிரகாசிக்க தொடங்குது, தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி சச்சரித்தில் 11வது அத்தியாயத்தில் இந்த கதை குறிப்பிடப்பட்டிருக்கு. இது பாபா செஞ்ச உயிரோடு இருந்தபோது செஞ்ச அதி அற்புதமான ஒரு நிஜமாக நடந்த ஒரு நிகழ்வு. இதை சீரடி மக்களில் இருந்த அந்த அப்போ உணர்ந்துருக்குறாங்க. அதுக்காக எல்லோரும் நன்றி சொல்லிவிட்டு விடைபெற்றுட்டு போயிடுறாங்க. இது மாதிரி பாபா அந்த பிரபஞ்ச சக்தியை அடக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய சக்தி இருக்குன்றத இந்த இடத்துல வெளிப்படுத்துறதுக்காகவே இந்த கதை வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நம்ம இந்த பேரிடர்கள்லாம் தப்பிக்கணும்னா நம்ம தெய்வத்தை தான் வேண்டணும். அப்போ கண்கண்ட தெய்வமாக இருந்தால் நமக்கு கை கொடுத்து உதவுறதுக்கு ஓடி வரார் பாபா. இங்கே எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கட்டும், நீங்கள் பாபாவை நம்பி கூப்பிட்டு பாருங்கள், அவர் உதவி செய்யறதுக்கு ஓடி வருவார். அவர் உயிரோடு இருந்தபோது எப்படியெல்லாம் அவங்களுக்கு செஞ்சாரோ, அந்த மக்களுக்கு செஞ்சாங்களோ அதையே தான் இப்போ நமக்கும் செய்கிறாரு. இதை ஒவ்வொரு பக்தரும் சாய்பாபா பக்தர்களும் இதை உணர்ந்து தான் சொல்கிறாங்க, உணராமல் சொல்லலை. அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு வேண்டுங்க. ஏதாவது ஒரு நேரத்தை வச்சுக்குங்க. ஒரு காலை நேரமோ மாலை நேரமோ ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய பிரார்த்தனைக்காக ஒதுக்கி உங்களுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மக்களுக்காகவும், இது மாதிரி ஒரு பேரிடர் சபைகளெல்லாம் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்து தெய்வத்தை வேண்டும்போது அந்த பிரச்சனைகள் குறையும். உயிர் சேதம் தடுக்கப்படலாம், பொருட்சேதம் தடுக்கப்படலாம். பெரிய மழையாக வருது, பெரிய காற்றாக வருது, குறைஞ்சி போய் கொஞ்சம் கொஞ்சமாக அது தீவிரம் குறைஞ்சி அடங்கி போயிடலாம். தெய்வ சக்தியால் முடியாதது எதுவுமே கிடையாது. ஆனால் தெய்வத்தை நம்ம நம்புறதில் தான் இருக்குது. எல்லோரும் ஒருமிக்க குரல் கொடுங்க, கடவுள்கிட்ட வேண்டுங்க. ஏன்னா மக்கள் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏற்கனவே பல சங்கடங்களில் தான் எல்லாருமே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு பிறவின்னு எடுத்துகிட்டு மனுஷன் வாழ்கிற வாழ்க்கை இப்போ ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அதுவும் பணம் இல்லாமல் நடுத்தரமான வர்க்கத்தில் நடுத்தரமானவங்க, ஏழை எளியவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்க எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த பேரிடர்களெல்லாம் சமாளிக்கணும்னா அதுக்கு கடவுளுடைய துணை முக்கியமாக வேணும். அது கண்கண்ட தெய்வமாக இருந்து நமக்கு உடனே ஓடி உதவி செய்கிற சாய்பாபாவை நீங்கள் மனப்பூர்வமாக நம்பி பிரார்த்தனை பண்ணுங்க. மழையோட தீவிரம் குறைஞ்சிரும்,
புயல் காற்று எல்லாமே ஓஞ்சி மக்கள் வந்து இந்த பேரிடர்கள்லேருந்து நிஜமாகவே தப்பிக்கப்படுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது மாதிரி எல்லோரும் நம்பிக்கையோடு வேண்டுங்க. எல்லோரும் நல்லா இருப்பீங்க. நம்ம நல்லதே நினைப்போம். பாபா வந்து எல்லாத்துக்கும் நல்லதே செய்வார். உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் எல்லாம் பூர்த்தி அடையும். பாபாவை சரணடைங்க, சகலனமே நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன வீடியோவை முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பாபாவுடைய கதைகளை நான் சொல்கிறேன். ஓம் சாய்ராம்.